ஜீவன் தந்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜீவனை குறித்து தான் பார்க்க போகிறோம். உலக மனிதர்கள் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள். உயிருள்ள தேவன் நம்மோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உயிருள்ள தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் நாம் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லலாமே. ஒரு மனிதனுக்குள்ளாக என்ன வேண்டும் என்று சொன்னால், முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை, நிரந்தரமாய் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறது. உயிர் இருக்கலாம், மனுஷனுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்குது. இருந்தாலும் அவனுக்குள்ளே தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவி இல்லை என்றால் அது வெறும் உடல் தான். எனவே உயிரோடு வாழ்வது மனிதனுக்கு போதாது. எதுதான் வேணும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட ஜீவனோடு வாழ்வது தான் அவருக்கு சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படட்டும். யோபு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவருடைய கையில் எல்லா உயிருள்ளவற்றின் பிராணனும் மனுஷனின் உயிர் சுவாசமும் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய தேவனிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், எல்லா மனுஷனுடைய உயிர் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமென் சொல்லலாமே. ஏன்னா ஜீவனை கொடுக்க ஒரு மனிதன் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. போன வாரம் நம்ம பார்த்தோம், மனிதனுக்குள்ளாக என்ன இல்லை அப்படின்னா ஜீவன் இல்லை. அந்த ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்த போதிலும் அவன் என்ன பண்ணா, ஜீவ ஆத்மா அடைந்திருந்தும், தேவனை அறிந்திருந்தும் அவன் தன்னுடைய காரியத்தை மறந்து போனான், இழந்து போனான். அதாவது ஆதாமை குறித்து நான் சொல்லுகிறேன். பண்படுத்த வேண்டிய விஷயத்தை அவன் மறந்து போய்விட்டான். காக்க வேண்டிய காரியங்களை அவன் காக்க மறந்து விட்டான். அவன் சாகவே சாவான் என்ற பட்டத்தை பெற்றான். அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போனான். ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்தை இழந்த பிறகு அவன் தேவன் இல்லாமல், இயேசு இல்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த மனித வாழ்க்கை. பொல்லாத வாழ்க்கையாக இருந்தது, சாபமான வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை சாபம் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது, தேவன் நமக்கு தந்த ஜீவன் அவர் குமாரனுக்குள் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனை கொண்டிருக்கிறவன் ஜீவனை கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே குமாரன் உடையவன் ஜீவன் உள்ளவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்பதை இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 மற்றும் 13வது வசனங்களிலும் நம்மளால் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் யோவான் 17:3 சொல்லுகிறார், நித்திய ஜீவன் இதுதான், ஒரே உண்மையான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். இயேசுவை அறிந்திருக்கீங்களா? இயேசுவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்கள் உள்ளத்தில் தங்கியிருக்கிறாரா என்பது தான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம வாழக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஜீவன் உம்மிலே, என் பலன் உம்மிலே, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் உம்முடையிலே தான் ஆண்டவர் இருக்கிறது என்பதை நாம் பாடிக்கொண்டு கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஓ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஒரே உண்மையான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின பிதாவையும் விசுவாசிப்பதே, கிறிஸ்துவை அறிவதே எங்களுக்கு நித்திய ஜீவனாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை நம்புங்க. கிறிஸ்து இயேசு தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனித ஆத்மாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஜீவ ஆத்மாவை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆனால் அந்த ஜீவனை இழந்து போயிட்டான் பாவத்தினால. சாபம் அதுக்கு பின்னாடி வந்தது. அவன் இழந்து போனதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படியாய் வந்தார். அதான் யோவான் 10:10 வாசிக்க முடியும். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் தவிர வேறொன்றுக்கு வரான். ஆல்ரெடி கொன்னுட்டான். யாரை கொன்னுட்டான்? ஆதாமை கொன்னுட்டான். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தா, ஜீவன் இல்லை நம்ம கிட்ட, ஜீவனை கொடுக்க வந்தாரு.
யோவான் 3:16 அதான் சொல்லுகிறது, அவரை விசுவாசிப்பவன் அழிவதில்லை, நித்திய ஜீவனை அடைவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஜீவன் நமக்குள்ளே வேண்டும். அந்த ஜீவன் கிறிஸ்து இருக்கக்கூடிய ஜீவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நித்திய வாழ்க்கைக்கு போவதற்கு இயேசு வேண்டும். நித்திய மரணம் என்பது இருக்கிறது, அதற்குள்ளாக நாம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. நித்திய ஜீவன், நித்திய மரணம் என்று 2 காரியம் இருக்கிறது. அது என்ன பண்ண, நரகத்தில் வாழ்றவனும் நித்திய காலமாய் ஆக்கினைக்காக வைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுதே நமக்குள்ளே கிறிஸ்து இயேசு வாழ்கிறாரா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்வார் என்றால் நீங்கள் பிழைப்பீர்கள், சாவதில்லை. நீங்கள் சாகவே சாவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் வாழவே வாழ்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் பிழைத்துக் கொண்டேதான் இருக்க முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது, வெளிச்சமாயிருந்தது. சங்கீதம் 36 அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனின் ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இருதயத்தில் வாழ்வின் ஊற்று இருக்கிறது என்று நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது. இது உள்ளான ஜீவன், இதில் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறேன். இருதயம் என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அங்கே ஜீவன் இருக்கிறது. ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தான் நாம் காத்திருந்தோம். ஜீவன் இனிமேல் வரப்போவதில்லை, வந்துட்டாரு. வந்து எங்க தங்கியிருக்கிறார்னா, ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தலைப்பிலே உயிரோடு இருப்பதை குறித்தும் உண்மையான ஜீவனோடு வாழ்வதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனா இயேசு இல்லை, அதனால அவங்க செத்து போய் கிடக்கிறாங்க. இயேசு யாரு கூட இருக்கிறாரோ அவங்க வாழ்வு பெறுவார்கள். ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய வாழ்க்கையை நாம் பெற்றவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உண்மையாக வாழ்வது என்பது கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை. அப்ப உண்மையாய் வாழாதவர்கள் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். அருமையானவர்களே, ட்ரூலி லிவிங் என்பது பரிசுத்தத்தில் நடப்பது, பாவத்தில் நடப்பது அல்ல. பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், அவருக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டும். உலக ஆசைகள் இல்லாத வாழ்க்கை தான் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. தேவ ஆசையில் நிறைவடைந்த ஒரு வாழ்க்கை தான் ட்ரூலி லிவிங், அதாவது நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை என்பதை நம்மளால், எட்டர்னல் லைஃபுக்குரிய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஒரு கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மீண்டுமாக சொல்லுகிறேன். ஒரு செடி நல்ல என்ன பண்ண வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது வளர்வதற்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் நல்லா வளரும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற தான் வளர்ந்து அது பெருசாகும். தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வெளியில் பார்க்கறதுக்கு அதனுடைய தோற்றம் பச்சையாக தான் இருக்கும், செடியுடைய கலர் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே தண்ணீர் நம்ம 2 நாள் ஊட்டாததுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஜீவன் இல்லாமல் போயிடும். சில நாட்கள் கழித்து அது வாடி போயிடும். அதுபோல மனிதன் கிறிஸ்து இல்லாமல் இருப்பது வெளியில் உயிரோடு இருக்குவது போல தெரியலாம். வெளியில் பார்க்கறதுக்கு உயிரோடு வாழ்றது போல இருக்கலாம். ஆனால் ஜீவன் உள்ளே இல்லை என்றால், கிறிஸ்துவுடைய ஆவி உள்ளே இல்லை என்றால், கிறிஸ்துவுடைய ஆத்மா உள்ளே இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. தண்ணீர் தொடர்ந்து ஊற்றினால் அந்த செடி சாவாது. அதற்கு தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. நம்ம சாகாமல் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் உயிரோடு இருக்கிறதே கிறிஸ்துவுக்காக என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ளே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழும் பொழுது அழிவு இல்லை. உலக பிரகாரமான வாழ்க்கையை நம் வாழுகிறவர்களை பாருங்க, ஏதோ வாழ்றேங்க, அவங்க எதுக்கு வாழ்றாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ வாழ்றேங்கன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன். கடிகாரம் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன தேவைன்னா பேட்ரி என்ன பண்ணால் தேவை. அப்போ பேட்ரி இருக்கும்போது நல்ல என்ன பண்ணால் சுற்றி கொண்டே இருக்கும். பேட்ரி இல்லாத போது அது சுற்றாது. வால் கிளாக்கே என்ன பண்ணால் சுற்றாது. அப்போ பேட்ரி அது ஒரே ஒரு சின்னதாக இருக்குது, மறைமுகமாக இருக்கிறது. அதே போல் தான் இருதயத்திலே அந்த
ஆண்டவராகிய தேவனுடைய ஜீவன் இருப்பது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது என்ன பண்ண தெரியும். அநேக பேருக்கு சும்மா ஓடாத பேட்டரியை என்ன பண்ண வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, எம்டி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாருங்க, சுழல்கிறதா நிற்கிறதா என்று நாம் கடிகாரத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு கொள்ள முடியும். உற்று பார்த்தவுடன் ஒரு சில நேரத்தில் முள்ளு சுத்தாமல் அப்படியே நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம், அதுக்கு பேட்டரி போடணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இயேசு உள்ளே ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் கர்த்தருக்காக சுழல ஆரம்பிப்பான், கர்த்தருக்காக ஓட ஆரம்பிப்பான், கர்த்தருக்காக இயங்க ஆரம்பிப்பான். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் இதை நீங்கள் செய்வீர்கள். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க. உள்ள இயேசு இருந்தால் நாமே உண்மையாக வாழ முடியும். நீங்கள் அப்படி வாழ்கிறீர்களா? கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. சிந்தனை என்ன அப்படின்னா, அலை நாம் சுவாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த அலை, அதாவது உயிருள்ள ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எட்டர்னல் லைஃப்னு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அது கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆமென் சொல்லலாமே. ஒரு காகித படகு ஆற்றில் மிதக்குது, அது உயிரோடு என்ன பண்ண இல்லை. தண்ணி இருக்குது, அதே போல் என்ன பண்ண மிதக்குது, ஆனால் அது காகிதம், அதற்கு என்ன இல்லை அப்படின்னா உயிர் இல்லை, அது சாதாரணமாக நகர்கிறது. அதுபோல பலர் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் நோக்கம் இல்லாமல் வாழுகிறார்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து தந்திருக்கிற சித்தத்தின்படி வாழ்வது, அதுதான் நோக்கம். பர்பஸ் என்னன்னா, கிறிஸ்துடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செய்து முடிப்பதற்காக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. இன்று அதே கேள்வியை நாம் நம்மிலே கேட்க வேண்டும். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருக்குள்ளாக உயிரோடு இருக்கிறேனா, ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றேனான்னு முக்கியம். எல்லாருக்கும் உயிர் இருக்கு, வாழ்றாங்க. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு வாழும்போதே நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளும் போதே அந்த வாழ்க்கை இருக்கிறது. எனவே உயிரோடு இருக்கிறோமா, உண்மையாக வாழ்கிறோமா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் டெய்லி வேலைக்கு போறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, திருப்பி எந்திரிச்சு அதே வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு நாள் அவன் கேட்கிறான், நான் வெறும் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அப்ப கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பார் என்றால் அவன் எதற்காக வாழுகிறான் என்பது அவனுக்கு புரியும். ஏன்னா கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தால் அவர் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினது போல நாமும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதனாலே அவரை போல பரலோகத்திற்கு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இதனுடைய உண்மை என்னன்னா, கிறிஸ்துவோடு இருந்தால் மாத்திரமே நித்திய ஜீவன், கிறிஸ்து இல்லாதவர்களுக்கு நித்திய ஜீவன் என்பது கிடையவே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 104, 29, 30 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது எல்லா உயிர்களும் தேவனிடத்திலே சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உயிராக இருக்கிறது. கர்த்தர் இல்லாமல் உயிர் வராது. இவர்களுக்கெல்லாம் தேவன் தேவைப்படுகிறார், ஜீவனுள்ள தேவன் தேவைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவனுள்ள தேவன் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணிட்டார்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும். தேவனுக்குள்ளாக பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். அருமையானவர்களே, எல்லாருக்கும் உயிர் இருக்குது. ஆனால் யார் வேணும்னா, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தால் மாத்திரமே அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். யோவான் 14:6 நம்ம பார்க்க முடியும், நானே ஜீவன் உள்ளவர் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவனை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனமா கேளுங்க. எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் வாழ்றாங்க. ஆனால் இயேசு இல்லைன்னா வாழ்க்கை அதோகதி தான். கிறிஸ்து உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாமல் தான் அவங்க வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமே. தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழுகிற ஒவ்வொருவரும் நாம் ஜீவன் உள்ளவர்களாக வாழுவோம். அற்புதம் நிறைந்த தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை இன்விடேஷன் கொடுக்கிறார், அழைக்கிறார். எப்படி அப்படின்னா, பரிசுத்தவான்களே, அன்பார்ந்தவர்களே, உங்களுக்குள்ளே உயிர் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஜீவன் நித்தியத்தை சந்திக்க தயார் நிலையிலே உள்ளதா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் ஜீவனை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். உங்கள் ஜீவனை மீட்டெடுப்பது இயேசுவிடம் இருக்கிறது. ஆண்டவருடைய லட்சியம் என்னன்னா, உங்கள் ஜீவனை மீட்டெடுப்பது என்பது தான் முக்கியம். அவர் அதற்காகவே வந்தார். நீங்கள் வெறும் உயிரோடு வாழும் நபராக இல்லாமல் ஜீவனுள்ள மீட்கப்பட்ட தேவ மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அருமையானவர்களே, நான் அடிக்கடி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பேன். அது என்ன ஜெபம்னா, கர்த்தாவே, நான் உயிரோடு இருப்பதாலேயே பூர்ணமாய் வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, என் ஜீவனும் உம்மிலே இருக்க வேண்டும். என் உள்ளத்தை மாற்றும், என்னை மீட்கும் உமது கிருபையை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே என்று நான் ஜெபிப்பேன். எனவே நான் வெறும் வாழ்க்கை, உயிருள்ள வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவை சுமக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவை
ஆடையாக அணுகிற வாழ்க்கை, கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டு இதற்காக ஜெபிப்பது உண்டு. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 10:10 அர்த்தம் இயேசு கூறுகிறார், நீங்கள் வெறும் உயிரோடு இருப்பதை மட்டும் நான் விரும்பவில்லை, உங்களுக்கு உங்கள் ஜீவனுக்கு நிறைவு தேவை, அதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அப்படியாக இருக்கிறது. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். இப்போ நம்ம பரிபூர்ண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறார். ஜீவன் என்பது உங்கள் உள்மனதிலே ஜீவ ஆத்மாவா இருக்கிறவர். உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், விருப்பங்கள், மனதின் நிலை, இதெல்லாம் என்ன பண்ண ஜீவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது நித்திய ஜீவனுக்குரியவைகளே காணப்படுகிறது. இறந்து போன உடலை நாம் பார்க்க முடியும், யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பார்க்கலாம், ஆனால் அதுக்குள்ளே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஒரு சில நேரத்தில் கர்த்தரை அறியாதவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்காது. அப்போ பாடியை தூக்குன்னு தான் சொல்லுவாங்க, உடலை தூக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனவே நாம் உடலுக்காக வாழுகிறவர்கள் அல்ல, நித்திய ஜீவனுக்குரியவர்கள். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று விசுவாசியுங்கள். நரகத்திற்கு போகிறவர்கள் நித்திய மரணத்திற்கு உரியவர்கள், அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழப்போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உயிருக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் உயிர் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உயிர் என்றால் என்ன? ஆதார வசனம் ஆதியாகமம் 2:7 இருக்குது. அது பிசிக்கல் பிரீத்தா இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். உயிர் என்பது எப்படிப்பட்ட போதனையா இருக்கிறது என்றால், தேவன் மனிதனை உருவாக்கினார், அது வெறும் தோள்கள், கண்கள், தசைகள், எலும்புகள் தான் அவனுக்குள்ளே இருக்கிறது. எதற்காக உண்டாக்கினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இதெல்லாம் எதற்காக அப்படின்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. உயிரானது எப்போது வந்தது? தேவன் தன்னுடைய மூச்சை ஊதின போது. அதாவது உயிர் என்பது தேவனால் அளிக்கப்படும் மூச்சு. அது இல்லை என்றால் நாம் ஒரு சடலமாய் தான் இருப்போம். தேவன் ஒரு மனிதனுக்கு சுவாசத்தை கொடுத்ததினால அவன் உயிர் வாழுகிறான். அது இல்லை என்றால் அது ஒரு சடலம்தான். மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார் என்பது, பூமியின் பொருட்களிலிருந்து மனிதனை உருவாக்கினார் என்பது பொருளாகிறது. பூமியின் பொருட்களினாலே, பொருள் எது? மண். அதிலிருந்து தான் ஆண்டவர் உண்டாக்கினார். அதில் தான் ஹைட்ரஜன், நைட்ரஜன், இது போன்ற காரியங்கள்லாம் இருக்குது. அது மனிதனுக்கு இருக்கிறது. உயிர் இல்லாத பொருட்களிலிருந்து என்று பொருள்படக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஏன்னா உயிரே இல்லாத ஒரு மண்ணுக்குள்ளே இருந்து ஆண்டவர் என்ன பண்ணா, மனிதனை பொம்மையாட்டம் சிரிச்சுட்டு ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதும் போது அவன் ஜீவாத்மாவாய் உயிரடைந்தவனாய் இருக்கிறான். அவனுக்கு புத்தி உண்டாகுகிறது. இன்னும் விவரமாக சொல்லும் பொழுது, நம்ம மண், ஈரம், காற்று முதலியவற்றிலிருந்து மனிதனை படைத்தார். விவரமாக சொல்லும் பொழுது கரி, நீர், பிராணவாயு, ஹைட்ரஜன், நைட்ரஜன் முதலிய அடிப்படை அணுக்களிலிருந்து நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து என்ன பண்ண உருவாக்கப்பட்டது தான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்திலிருந்து புதிதாக மனுஷன் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் ஏற்கனவே மண்ணை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கப்பட்ட மண்ணிலிருந்து தான் மனிதனை ஆண்டவராகிய கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அதிலிருந்து பரலோகம் போகிறதற்கு அப்படி ஜீவனை பெற்றவர்களுக்கு மாத்திரமே, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே ஜீவனை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை என்ன அப்படின்னு சொன்னால், உணவு, தண்ணீர், சுவாசம் என்று தோன்றலாம். இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது. இயேசு இருப்பார் என்றால் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உங்களுக்குள்ளே வாழ வேண்டும். ஆனால் மனிதனுக்கு தேவையான முக்கியமானது ஜீவன். ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன? இப்படி கேட்டால் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சாப்பாடு, இடம், உணவு, அதாவது தங்கக்கூடிய இடம், வேலை, நல்ல சம்பளம், திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் வாழ்க்கையிலே பல தேவைகளை பற்றி பேசுகிறோம். சாப்பாடை குறித்து, ட்ரெஸ்ஸை குறித்து, ஜாபை குறித்து, ஹவுஸை குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் மக்கள். ஆனால் மனிதனுக்கு மிக முக்கியமான பெரிய தேவை எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் மட்டுமே. இன்னொரு கேள்வி, உங்களுக்கு உயிர் முக்கியமா ஜீவன் முக்கியமா அப்படின் போது, ஆண்டவர் உயிரை கொடுத்தவர் தான், ஆனால் ஜீவன், எட்டர்னல் லைஃப் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. உயிரை அல்ல, ஜீவனை பார்த்துக்கொள், அது நித்தியத்தை தீர்மானிக்கிறது. உயிர் என்பது தற்காலிகமானது. இதற்கு இறக்கும் போது அந்த உயிர் போயிடும். உயிரும் ஜீவனும் என்று பார்க்கும்போது இந்த இரண்டு ஒன்று போன்று தோன்றலாம், ஆனால் வேறுபாடுகள் இருக்கிறது. உயிர் என்பது உயிருள்ள நிலையை குறிக்கிறது. உயிர்
பிரிந்தது மரணம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அம்சத்தை நான் சொல்லுகிறேன், உயிருக்கும் ஜீவனுக்குரியது. அதாவது தொடக்கமும் முடிவு பற்றி நம்ம பார்க்கலாம். பிறந்தது தாயின் வயிற்றில் என்ன பண்ண மனுஷன் பிறக்கிறான். பிறப்பில் கொடுக்கப்படுகிறது தான் இந்த உயிர், இறப்பில் அது முடிவடைகிறது. ஆனால் ஜீவனை பொறுத்தவரையும் நித்தியத்திற்குரியது, தேவண்ட போகிறது, நரகத்திலே அல்லது வீழ்ந்து போகிறது. ஏன்னா கர்த்தராகிய தேவனுக்குரியவர்கள் பரலோகத்துக்கும், தேவன் இல்லாதவர்கள், ஜீவன் இல்லாதவர்கள் நரகத்துக்கும் போகிறார்கள். ரெண்டாவது சுவாசத்தை குறித்து நான் பார்க்கலாம். உயிருக்கு, உடலுக்கு தேவையான மூச்சு சுவாசம், அல்லேலூயா. ஆனால் ஜீவன் என்பது எப்படின்னா உள்ளத்திற்கும் தேவனுக்கும் இடையான ஒரு உறவாக இருக்கிறது. அது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அம்சத்தில் வசதிகளை குறித்து பார்க்கலாம். உயிருக்கும் ஜீவனுக்கும் உணவு, தூக்கம், வேலை இதெல்லாம் என்ன பண்ணால் உயிரோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்னா ரட்சிப்பு, மனமாற்றம், பரிசுத்தம் இதெல்லாம், அதாவது புனிதம், இவைகள் எல்லாம் ஜீவனுக்குரியவர்களாக இருக்கு. சோல், அல்லேலூயா. உயிர் என்பது லைஃபை குறிக்கிறது, ஜீவன் என்பது சோலை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படித்தான் சொல்லுவார்கள். எனவே வேதாகமத்தின் தகவல் நமக்கு முக்கியம், அது களஞ்சியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. நம்மளை பரிசோதித்து பார்ப்போம், ஜீவனுள்ள தேவனை ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாம் வாழ்வதற்கு நாமளே ஒப்பு கொடுக்க நம்மளை அர்ப்பணிப்போம். வெறும் சுவாசம் உள்ள உயிரை மட்டுமல்ல, கடவுள் கொடுக்கும் நித்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடியதை நாம் என்ன புரிந்து கொள்வோம். ஜீவனை 3 நிலைமையிலே பிரிக்கலாம். ஃபிசிக்கல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், எட்டர்னல் லைஃப். ஃபிசிக்கல் லைஃப்னு உடல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அது ஆதியாகமம் 2:7. ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஆவி ஆத்மாவில் ஆத்ம மிக்க ஒரு வாழ்க்கை, அது எபேசியர் 2:1, யோவான் 10:10 என்ன போனால் உள்ளடக்கி அந்த வசனங்கள் இருக்கு. எட்டர்னல் லைஃப் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவன், யோவான் 3:16, யோவான் 17:3 இவைகள் எல்லாம் நித்திய ஜீவனை அடையும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஜீவன் என்பதற்கு சுருக்கமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். உடலின் சுவாசம் ப்ளஸ் ஆவியின் புதுப்பிப்பு ப்ளஸ் நித்திய வாழ்வு, இதுதான் ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடலின் சுவாசம் கூட்டல் ஆவியின் புதுப்பிப்பு கூட்டல் நித்திய வாழ்க்கை = ஜீவனாயிருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது ஜீவன் இயேசுவினால் மட்டுமே கிடைக்கிறது என்று. எதிலே? யோவான் 14:6. ஜீவன் என்பது மனிதன் அனுபவிக்கும் சாதாரண வாழ்க்கையை தாண்டி கடவுளோடு சேர்ந்து நித்திய ஆனந்த நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையை கெடுத்து கொண்டது மனிதன். ரோமர் 6:23 பார்க்கும் பொழுது பாவ மரணத்தை உண்டாக்கினாலும் இயேசு கொடுப்பது நித்திய ஜீவன். பாவ மரணத்தை உண்டாக்கினது, அந்த மரணத்திலிருந்து தப்பிக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் கொடுத்தது தான் நித்திய ஜீவன். அது கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு உயிரை கொடுத்தவர் கர்த்தர், ஆனால் நித்திய ஜீவனை அளிப்பவர் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எபேசியர் 2:1 பார்க்கும்போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்த தேவன் இப்பொழுது ஜீவன் உள்ளவராய் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே மதத்துக்கும் இயேசுவுக்கு சம்மதம் இல்லை. நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இவ்வளவாக அன்பு கூர்ந்த தேவனிடத்தில் நம் அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படி ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். நீங்கள் யார் அப்படின்னா குமாரை உடையவர்கள். குமாரனை உடையவர்கள் தான் ஜீவனுடையவர்கள். குமாரன் இல்லாதவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள். ஜீவன் வந்தால் ஆளுகை உண்டாகும். நீங்கள் ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆதாம் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது ஆள பிறந்தவன். நீங்களும் ஆள பிறந்தவர்கள். கர்த்தருக்காக ஆளுங்கள், கர்த்தருக்காக செம்மையான காரியங்களை செய்யுங்கள். அருமையானவர்களை தேவனுடைய காரியங்களை நடப்பீங்கள். அப்படி எழுந்து நிற்போமா? நாம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நேரத்திலும் கூட ஜீவன் என்பது தேவனைப் போலவே இந்த உலகத்தில் வாழுகிற தன்மையாக இருக்கிறதே, வார்த்தையை காட்டிலும் உயர்ந்தது ஜீவனாய் இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். மனுஷன் எப்போது பாவம் மீறுதலுக்குள்ளால் ஆனானு அப்பொழுதே ஜீவன் அவனிடமிருந்து வெளியேறிவிட்டது. அவன் கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டான். சுவாசம் மட்டும் மனுஷனுக்குள் இருந்தது. ஆள முடியாமல் அடிமையாயிருந்த மனிதனை உம்முடைய ஜீவனை கொண்டு மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் இல்லாதவனுக்கு ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தரை துதிங்க. எனக்கு ஜீவனை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சண்டை வருதா? அதுக்கு என்னன்னா மரணம் வேலை செய்துன்னு அர்த்தம். மரணம் இருப்பதுனாலே ஜீவன் அங்கே இல்லை. மரணம் இருப்பதுனால குடும்பத்தில் சண்டைகள் வருகிறது. அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண மாறணும். ஆதாமுக்கு ஜீவன் வெளியேறினது, திரும்பமாக புதிய ஆதாம் வந்தார், ஜீவனை கொடுத்தார். மனிதனுக்கு மதம் தேவையில்லை. மனிதன் இழந்தது ஜீவனை இழந்தான்.
இழந்ததை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. இயேசுவே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி. ஜீவன் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் எங்களுக்கு பரிபூர்ணமாய் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய உடலின் சுவாசம் மட்டுமல்ல, ஆவியில் ஒரு புதுப்பிப்பு, நித்திய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவராகிய கர்த்தாவே, வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி ராஜா. உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.